அன்பார்ந்த மாணவர்களே, இந்த வகுப்பிலும் கூட இயற்பியலிலே இரண்டாவது பாடம் இயக்கம். இயக்கம் என்றால் என்ன? இயக்கத்தினுடைய பல்வேறு வகைகள் மற்றும் சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம், தொலைவு, இடப்பெயர்ச்சி மற்றும் வேகம், திசைவேகம், முடுக்கம் ஆகியவற்றை பற்றி இந்த வகுப்பில் நாம் கற்பிக்கின்றோம். In English, dear student, in this class we will learn about motion in physics chapter 2. In this class we learn rest and motion, types of motion, uniform and not uniform motion, distance and displacement, speed, velocity and acceleration. First one, இயக்கம். இயக்கம் என்றால் என்ன? இந்த பாடம் நம்முடைய அன்றாட வாழ்விலே அநேக காரியங்களை பார்க்கின்றோம். இயக்கம் என்பது ஒரு பொருளின் சுற்றுப்புறத்தை பொறுத்து அதன் நிலையில் ஏற்படும் மாற்றம். ஒரு பொருளின் சுற்றுப்புறத்தை பொறுத்து அதன் நிலையில் ஏற்படும் மாற்றம். இப்போது என்னை பார்க்கின்றீர்கள், நான் இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த இடத்திலிருந்து நான் இங்கு நோக்கி நகர்கின்றேன் என்று சொன்னால் இங்கே ஒரு இயக்கம் ஆனது நடைபெற்றிருக்கின்றது, பொருள்படுகின்றது. அன்றாட வாழ்க்கையிலும் அநேக பொருட்களை நாம் பார்க்கின்றோம். சாலைகளை செல்கின்ற பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள், ஆகாயத்திலே பறக்கின்ற வான ஊர்திகள், இன்னும் நம்முடைய வீடுகளிலே நாம் பார்க்கின்ற மின்விசிறிகள், இவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான இயக்கத்திலே காணப்படுகின்றது, அறிந்திருக்கின்றோம். நீங்கள் student, motion is a change in the position of an object with respect to its surrounding. With respect to its surrounding. Look here. Here I am standing in this position. And now move in other position. So I am moving. I am moving as motion. In simple way, motion means movement. Motion means movement. In our daily life, we saw many things. Car along the road, trains along the track, and aeroplanes in the sky are moving. The movements are one type of motion. You may see the fan rotating in the ceiling. This is another type of motion. You understand? Next one, rest and motion. Rest and motion. In physics, the objects which do not change their position are said to be at rest. In physics, the objects which do not change their positions are said to be rest, while those which change the positions are said to be motion. For example, a book lying on a table, or you can see a duster on my hand. It is on rest. It is on rest position. We can see all moving things on the road. Bus, two-wheelers, and etc. It is motion. It is motion. அன்பார்ந்த மாணவர்களே, இயற்கையை பொறுத்தளவில் ஒரு பொருளின் நிலை மாறாமல் இருந்தால் அவை ஓய்வு நிலையில் இருக்கின்றன என்று பொருள்படும். அதே பொருள் தன் நிலையை மாற்றிக்கொள்மையானால் அந்த பொருள் இயக்கத்தில் உள்ளது என்று நாம் சொல்லுகிறோம். இயக்கத்தில் உள்ளது என்று நாம் சொல்லுகிறோம். உதாரணத்திற்கு மேஜையிலே வைக்கப்பட்டுள்ள ஒரு புத்தகம், இப்பொழுது நீங்கள் காண்கிற கரங்களிலே காணப்படுகின்ற டஸ்டர், இவை தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொள்ள ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஓய்வு நிலையில் இருக்கின்றோம். அதே வேளையிலே அன்றாட வாழ்விலே நாம் பார்க்கின்ற சாலைகளை செல்கின்ற வாகனங்கள், ஆகாயத்திலே செல்கின்ற
ஆகாய விமானம், இப்படிப்பட்ட பொருட்கள், இயங்குகின்ற பொருட்கள், அதனுடைய இதை இயக்கம் என்று நாம் சொல்கின்றோம். இயக்கத்தினுடைய பல்வேறு வகைகள், இயக்கத்தினுடைய பல்வேறு வகைகள், டைப்ஸ் ஆஃப் மோஷன். டைப்ஸ் ஆஃப் மோஷன். The first one, நேரான இயக்கம். ஃபர்ஸ்ட் ஒன், நேரான இயக்கம். நேர்கோட்டில் செல்லும் பொருளின் இயக்கம் நேரான இயக்கம் என்று பொருள். நேர்கோட்டில் செல்லும் பொருளின் இயக்கம் நேரான இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த புள்ளிக்கருகில் நின்று கொண்டிருக்கின்றேன். நான் இந்த நகர்ந்து இந்த இடத்துக்கு வருகின்ற இயக்கம், இந்த நேர்கோட்டு இயக்கத்திற்கு உதாரணமாக நாம் சொல்லலாம். அந்த குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து நான் இந்த குறிப்பிட்ட புள்ளி நகர்ந்து கொண்டிருக்கின்றேன். இடப்பெயர்ச்சி அங்கே நடைபெற்றிருக்கின்றது. இதை நாம் என்ன சொல்கின்றோம்? நேர்கோட்டு இயக்கம் என்று அழைக்கின்றோம். In English, motion along a straight line. Motion along a straight line is called linear motion. Motion along a straight line is called linear motion. For example, I am standing in this position. I am moving narrow line towards the in this side. I am changing my position in linear motion. It is called linear motion. The second one, வட்ட இயக்கம். வட்ட இயக்கம், வட்ட பாதையில் செல்லும் பொருளின் இயக்கம் வட்ட இயக்கம் என்று கூறப்படுகிறது. வட்ட பாதையில் செல்லும் பொருளினுடைய இயக்கம் வட்ட இயக்கம். ஒரு அன்றாட வாழ்விலே நாம் பார்க்கின்ற, நம்முடைய வீடுகளிலே பயன்படுத்துகின்ற மின்விசைகள், அதனுடைய இயக்கம் வட்ட இயக்கத்துக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. In English, oscillatory motion. Oscillatory motion. Motion along a circular path. Motion along a circular path, which is called circular motion. Circular motion. For example, in our daily life, we can see how ceiling fans rotate in a circular path. It is, for example, for circular motion. மூன்றாவதாக அலைவு இயக்கம். ஒரு புள்ளியை மையமாக கொண்டு மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னுமாக இயக்கும் பொருளின் இயக்கம் அலைவு இயக்கம். ஒரு புள்ளியை மையமாக கொண்டு மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னுமாக இயக்கும் பொருளின் இயக்கம் அலைவு இயக்கம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய கரங்களிலே நீங்கள் பார்க்கின்ற இந்த பிரம்பு, இந்த இயக்கம், இது அலைவு இயக்கத்துக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகும். Oscillatory motion. In English, oscillatory motion, repetitive to and fro motion of an object at regular interval of time is called oscillatory motion. Repetitive to and fro motion of an object at regular interval of time is called oscillatory motion. For example, in the stick is moved to and fro in a particular point. It is called oscillatory motion. Oscillatory motion. The fourth one, ஒழுங்கற்ற இயக்கம். ஒழுங்கற்ற இயக்கம். மேலே குறிப்பிட்ட எந்த இயக்கத்தையும் சாராத இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம் என வரையறுக்கப்படுகிறது. மேலே குறிப்பிட்ட நேரான இயக்கம், வட்ட இயக்கம், அலைவு இயக்கம், எந்த ஒன்றையும் சாராத இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம் என வரையறுக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு நீங்கள் கவனிப்பீர்களானால், நாம் இங்கிருந்து இவ்வாறாக நகர்ந்து சற்று நேரம் எப்படியே நின்று மீண்டுமாக நான் நகர்கின்ற இந்த இயக்கத்தை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லையில் அடக்க முடியாது. மேலே குறிப்பிட்ட எந்த ஒரு இயக்கத்திற்குள்ளும் அடங்காத இயக்கம், அந்த இயக்கத்தை நாம் ஒழுங்கற்ற இயக்கம் என்று வரையறுக்கின்றோம். In English, random motion. Random motion means motion of the object which does not fall in any of the above categories are called random motion. For example, I stand here and move inside
move in this side, change my direction on round and change in this. In this moving for any particular motion, it is random motion. It is called random motion. அடுத்ததாக நாம் இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்றது சீரான மற்றும் சீரற்ற இயக்கம் என்றால் நான் இப்பொழுது நேரான இயக்கம், வட்ட இயக்கம், அலைவு இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம் குறித்து பார்த்தோம். சீரான மற்றும் சீரற்ற இயக்கம், சீரான மற்றும் சீரற்ற இயக்கம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்ப்போம். ஒரு மகிழுந்து, நீங்கள் பார்த்திருக்கிற ஒரு மகிழுந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அது முதலாவது மணி நேரத்தில், ஒரு மணி நேரத்தில் 60 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கிறது. அது தன்னுடைய அடுத்த ஒரு மணி நேரம் 60 கிலோமீட்டர் பயணம் செய்கிறது. மூன்றாவதாக அது தன்னுடைய ஒரு மணி நேரத்தில் 60 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கின்றது என்று சொன்னால் அந்த மகிழ்ந்து செல்கின்ற அந்த இயக்கத்தை நாம் சீரான இயக்கம் என்று சொல்லலாம். சீரான இயக்கம் என்று சொல்லலாம். அதாவது சம கால இடைவெளியில் சம தொலைவுகளை கடக்கின்ற அந்த மகிழ்ந்தின் இயக்கம், சம கால அளவில் சம தொலைவை கடக்கின்ற அந்த மகிழ்ந்தினுடைய இயக்கம் சீரான இயக்கம். சீரான இயக்கம் என்றால் என்ன? ஒரு பொருள் நகரும் பொழுது சமமான தொலைவுகளை சம கால இடைவெளியில் கடக்கும் யானால் அந்த இயக்கம் சீரான இயக்கம். In English, uniform motion. In English, uniform motion. Consider a car. It covers 60 kilometers in the first hours, 60 kilometers in the second hours, and under 60 kilometers in the third hours, and so on. The car covers equal distance of equal interval of time. We can say that the motion of the car is uniform. That the motion of the car is uniform. In simply uniform motion, an object is said to be in uniform motion if it covers equal distance in equal intervals of time. Equal distance in equal interval of time is called uniform motion. Not uniform motion. What is not uniform motion? Now consider a bus. Starting from one stop. It proceeds slowly when it passes through the crowded area of the road. Suppose it managed to travel nearly 100 meters in 5 minutes. Due to the heavy traffic, and is able to travel about 2 kilometers in 5 minutes when the road is clear. Hence, the motion of the bus is not uniform. That is, travels unequal distance in equal intervals of time. We know uniform motion, equal intervals of time in equal distance. In non-uniform motion, unequal distance in equal intervals of time. அன்பார்ந்த மாணவர்களே, சீரான இயக்கம் என்றால் என்ன என்பதை குறித்து பார்த்தோம். அடுத்து சீரற்ற இயக்கம் என்றால் என்ன? நாம் ஒரு பேருந்தை கருதுவோம். அந்த பேருந்து நிலையத்தில் இருந்து மக்கள் கூட்டம் மிகுந்த பகுதியிலே மிகவும் குறைந்த வேகத்தில், அதாவது 5 நிமிடத்தில் 100 மீட்டர் தொலைவு மட்டுமே அது கடக்கின்றது. மக்கள் இருக்கும் மிகுந்த பகுதியை விட்டு அது கடந்து செல்கிற வேளையில் 5 நிமிடத்தில் 2 கிலோமீட்டர் தொலைவை கிடைக்கின்றது. இப்பேருந்தின் இயக்கமானது சீரற்றது என்று கூறலாம். அதாவது சமமற்ற தொலைவுகளை சம கால இடைவெளியில் கடந்தது. அதாவது முதல் 5 நிமிடத்திலே 100 மீட்டர் பயணித்த பேருந்தானது அடுத்த 5 நிமிடத்திலே 2 கிலோமீட்டர் தூரம் பயணித்த சம கால இடைவெளியில் சமமற்ற தொலைவை கடந்திருக்கிறது. சீரற்ற இயக்கம் என்பது ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சமமற்ற தொலைவுகளை கடந்தால்
அது சீரற்ற இயக்கத்தை கொண்டுள்ளது என்று கூறலாம். சீரற்ற இயக்கத்தை கொண்டுள்ளது என்று கூறலாம். அடுத்து நாம் இந்த பாடத்தில் பார்க்க இருப்பது தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி. தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி. தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி. ஏ என்ற புள்ளியிலிருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ என்ற புள்ளியிலிருந்து ஒரு பொருள் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து அது பிஐ சென்றடைகிறது என்று கொள்வோம். பிஐ சென்றடைகிறது கொள்வோம். இந்த புள்ளி ஏ என்ற புள்ளியிலிருந்து பி என்ற புள்ளியை அடையும் முறை அது கடந்த மொத்த தொலைவான ஏ என்ற புள்ளியிலிருந்து பி என்ற புள்ளியை அடையும் முறை கடந்த மொத்த தொலைவானது தொலைவு என்று வரையறுக்கப்படுகிறது. கடந்த தூரம் அது கடந்த நீளம் தொலைவு என்று வரையறுக்கப்படுகிறது. இந்த ஏ என்ற ஏபி இந்த கோட்டை இணைக்கின்ற இந்த நேர்கோடு இது இடப்பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. இடப்பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. இன்னும் உதாரணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களா, இந்த சமூகத்தை நீங்கள் கருதுங்கள். இது உங்களுடைய வீடை எடுத்துக்கொள்வீர்களா, இது நாம் பள்ளி அமைந்திருக்கின்ற இடம். இப்பொழுது பள்ளிக்கு நீங்கள் பயணிக்க ஏயிலிருந்து பிஏ சென்றடைந்து பியிலிருந்து பிஏ சென்றடைகின்ற இந்த ஒட்டுமொத்த நீளம் தொலைவு என்று வரையறுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த ஏயிலிருந்து இந்த டி பயணிக்கின்ற நேர்கோட்டுக்கு இடப்பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. In English, a student consider a body moving A. It moves along the bar. Given the point P, please. The point P. The total length of the bar, total length of the bar traveled by the body is called distance. The length of the straight line A to B is called displacement of the body. It is called distance. It is displacement. For another example, in this figure, the position A is in your house, the position D is in our school. We start from A and move to B and reach in our school. The total length of the way is called distance. In the straight line, A and D is called displacement. Do you understand? In distance is a scalar quantity. Because it have only magnitude only. Displacement is a vector quantity. Both magnitude and direction. தொலைவு என்பது ஒரு ஸ்கேலார் அளவுரு என்றால் இங்கே திசையை மதிப்பை நாம் கருத்தில் கொள்ளலாம். எண்ணை மட்டும் கருத்தில் கொள்வதால் இது ஸ்கேலார் அளவுரு. இடப்பெயர்ச்சி என்பது ஒரு வெக்டார் அளவுரு ஆகும். அடுத்ததாக இந்த பாடத்திலே நாம் பார்க்கிற வேகம், திசைவேகம் மற்றும் முடுக்கம். In English, speed, velocity and acceleration. வேகம் என்பது எவ்வளவு விரைவாக பொருள் ஒன்று இயங்குகிறது என்பதை குறிக்கிறது. வேகம் என்பது
எவ்வளவு விரைவாக பொருள் ஒன்று இயங்குகின்றது என்பதை குறிக்கின்றது. ஆனால் திசைவேகம் என்பது வேகத்தையும் அப்பொருள் நகரும் திசையையும் குறிக்கின்றது. அப்பொருள் நகரும் திசையையும் குறிக்கின்றது. Speed is the quantity which shows how fast the body is moving, but velocity is the quantity which shows the speed as well as the direction of the moving body. Speed is the rate of change of distance. Speed is equal to distance traveled by time taken. The SI unit of speed is meter per second. Meter per second equal to meter per second minus 1. In Tamil, வேகம் என்பது தொலைவினுடைய மாறுபாட்டு வீதம். இது ஒரு ஸ்கேலார் அளவுரு ஆகும். என்னுடைய SI அளவீட்டு முறை வேகத்தின் அளவு மீட்டர் பெர் வினாடி. அதாவது வேகம் சமம் கடந்த தொலைவை எடுத்துக்கொண்ட நேரம். வேகம் சமம் கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட நேரம். மீட்டர் வினாடி minus 1. Next one, velocity. Velocity is the rate of change of displacement. It is a vector quantity. The SI unit of velocity is meter per second. Velocity, rate of change of displacement by time. Meter second equal to meter second minus 1. Meter second minus 1. In Tamil, திசைவேகம் என்பது இடப்பெயர்ச்சியின் மாறுபாட்டு வீதம். இது ஒரு வெக்டார் அளவாகும். SI அலகு முறையில் இதனுடைய அளவு மீட்டர் பெர் வினாடி. அதாவது திசைவேகம் என்பது இடப்பெயர்ச்சி பை எடுத்துக்கொண்ட நேரம். திசைவேகம் இடப்பெயர்ச்சி பை எடுத்துக்கொண்ட நேரம். அடுத்ததாக acceleration is the rate of change of velocity. Change in velocity by time. Change in velocity, the final velocity minus initial velocity divided by time is equal to v minus u by t. V is final velocity, u is initial velocity, t is time. Consider a situation in which a body moves in a straight line without reversing its direction. From the above equation, V is greater than u. So final velocity is greater than initial velocity. The velocity increases with the time, and the value of acceleration is positive. In other case, v is less than u. In this case, final velocity is less than initial
initial velocity. The velocity decreases with time. The velocity decreases with time. And the value of acceleration is negative. And the value of acceleration is negative. Acceleration is negative. It is called negative acceleration. Negative acceleration is called retardation or deceleration. Retardation or deceleration. If the acceleration curve has a value of minus 2 meter per second, acceleration is minus 2 meter per second square. The retardation is plus 2 meter per second. Meter per second. மாணவர்களே, முடுக்கம் என்பது திசைவேக மாறுபாட்டு வீதம். திசைவேக மாறுபாட்டு வீதம், அதாவது முடுக்கம் என்பது திசைவேக மாறுபாட்டு வீதம். முடுக்கம் திசைவேக மாற்றம். திசைவேக மாற்றம் பை எடுத்துக்கொண்ட நேரம் சீக்கோடு இது இறுதி திசைவேகம் மைனஸ் தொடக்க திசைவேகம். இறுதி திசைவேகம் மைனஸ் தொடக்க திசைவேகம் divided by t is equal to v minus u by t. A is equal to v minus u by t. பொருள் ஒன்று தனது நிலையை மாற்றாமல் நேர்கோட்டில் இயங்கும் ஒரு நிகழ்வை கருதுவோம். மேலே கொடுக்கப்பட்ட சமன்பாட்டிலிருந்து v is greater than u. v is greater than u. v is greater than u எனில், அதாவது இறுதி திசைவேகம் தொடக்க திசைவேகத்தை விட தொடக்க திசைவேகத்தை விட அதிகமாக இருந்தால் திசைவேகமானது நேரம் செல்ல செல்ல அதிகரிக்கும். மேலும் முடுக்கம் நேர் மதிப்பு வரும். முடுக்கம் நேர் மதிப்பு வரும். இதற்கு மாறாக v is less than u. v is less than u. அதாவது இறுதி திசைவேகம் தொடக்க திசைவேகத்தை விட குறைவாக இருந்தால், இறுதி திசைவேகம் தொடக்க திசைவேகத்தை விட குறைவாக இருந்தால் திசைவேகமானது நேரம் செல்ல செல்ல குறையும். முடுக்கம் எதிர் மதிப்பு வரும். இது எதிர் முடுக்கம் எனப்படும். எதிர் முடுக்கத்தை நாம் வேக இறக்கம் அல்லது ஒடுக்கம் என்று சொல்லலாம். வேக இறக்கம் அல்லது ஒடுக்கம் என்று சொல்லலாம். உதாரணத்துக்கு முடுக்கத்தின் மதிப்பு -2 மீட்டர் per வினாடி ஸ்கொயர் எனில் அதை எதிர் முடுக்கம் என்று கூறலாம். v is equal to u எனில் a சமம் 0. v is equal to u எனில் a is equal to 0. v சமம் u, a is equal to 0. இறுதி திசைவேகம் தொடக்கத்தில் சமமாக இருக்கும்போது முடுக்கம் சுழியாகும். அன்பார்ந்த மாணவர்களே, இதனுடைய தொடர்ச்சி நாம் அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். இன்றைய வீட்டு பாடமாக உங்களுடைய புத்தகத்தின் பின்னால் உள்ள புத்தகத்தில் 24ஆம் பக்கத்தில் உள்ள சுருக்கமான விடையெளி, திசைவேகம் வரையறு, தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி ஆகியவற்றை வேறுபடுத்து, 3வது கேள்வி சீரான இயக்கம் குறித்து நீங்கள் அறிந்தது என்ன? 4வது கேள்வி வேகம் மற்றும் திசைவேகம் ஒப்பிடுக. இந்த 4 கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் படித்து ஒரு நோட்டில் எழுதி அதை எனக்கு அனுப்புங்கள். In English homework. Today homework. The page number 24. Answer briefly. The first question. Define velocity. Second one, distinguish distance and displacement. Third one, what do you mean by uniform motion? Fourth one, compare speed and velocity.
We will continue next class. வணக்கம்.